இவளுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அண்ணா சண்டை போட்டதுனால இப்ப எங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க எதுவுமே தெரியாம மொத்த குடும்பமும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு மட்டும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்களுக்காக நீ என்ன குடும்பம் வேணா அனுபவிப்ப, எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவ. 24 மணி நேரமும் அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்ப. ஆனா எங்க குடும்பத்தை பத்தி என் அண்ணாவை ஒரு நிமிஷம் கூட யோசிக்க விட மாட்டேல்ல. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிய நான் பார்த்ததே இல்லடி. நீ எல்லாம் நல்ல வேடி நினைச்சு உன்னை அண்ணா கூட சேர்த்து வச்ச பாரு. என்ன நானே சரி பால அடிச்சுக்கணும். யாழினி, உன் கோவம் எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத, அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அவங்க வந்துருவாங்க, அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இந்த சமாதானப்படுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் நிறுத்துமா. விட்ட வாய்க்கு வந்தபடி பேசுற. யார பார்த்து சுயநலவாதிங்கிற? அன்பு விட்டு விலகி இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கா. அன்பு இவளை தேடி வரும்போதெல்லாம் உங்க குடும்பத்தை போய் பாருங்க, என்ன தேடி வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர ஒரு நாளும் எனக்காக உன் குடும்பத்தை விட்டுட்டு வான்னு அவ சொன்னதே இல்ல. அவளை விட சின்ன பொண்ணு நீ வந்து அவளை கை நீட்டி அடிக்கும் போது கூட அவ அமைதியா நிக்கிறான்னா திருப்பி அடிக்க தெரியாதுன்னு இல்ல, உன் குடும்பத்து மேலயும் அம்மா மேலயும் வச்சிருக்க பாசத்தால. அதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அன்பு கிட்ட இருந்து ஒதுங்கிதான் இருந்தா. உங்க அம்மா அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது கூட அன்புவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அவ வேணான்னு ஒதுங்கி போனா. அவளை போய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. இவ ஒதுங்கி போறதுனால என் குடும்பத்துக்கு என்ன நல்லது நடந்துச்சு? எந்த நல்லதும் நடக்கல. எங்க முன்னாடி எல்லாம் என் அண்ணா கிட்ட இருந்து விலகி போற மாதிரி நடிச்சிட்டு அவனை இன்னும் இவ கண்ட்ரோல்ல தான் வச்சிட்டு இருக்கா. ஏதோ நிக்கிறாளே துளசி, சின்ன வயசுல இருந்து என் அண்ணா தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா இவங்க 2 பேரும் விரும்பினாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ என் அண்ணா கிட்ட இருந்து விலகி நின்னா. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு போராடினா. ஆனா இவ ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறா? இல்ல யாழினி, அன்பும் துளசியும் தான் சேரணும்னு நானும் நினைக்கிறேன். அதனால தானே நான் விலகி நிக்கிறேன். ஏய், உனக்கு நல்லா தெரியும் என் அண்ணாவை விட்டு விலகுனா அவன் இன்னும் உன்கிட்ட நெருங்கி வருவான்னு உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் விலகுற மாதிரி நடிச்சு என் அண்ணாவை உன் வழியில வச்சிருக்க. நீ வெளியில பேசுற வார்த்தைக்கும் உன் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் அண்ணாவை உனக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சொந்தமாக்கிக்கணும்னு நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. யாழினி, வார்த்தையை விடாத. என்னடி பண்ணுவ? வார்த்தையை விட்டா என்ன பண்ணுவ? என் அம்மா மட்டும் வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. வா, விடு துளசி. என்ன நீ சொன்னா கேளு. வா, இது புடி. உட்காரு. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. ஹலோ ஹலோ சார். சார் என்னாச்சு சார்? அம்மாவை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா சார்? நீயும் அன்பும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போன 1 மணி நேரத்துக்குள்ள சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவுல உள்ள ட்ராக்ல ஒரு லேடி ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட முகம் செதஞ்சு போயிருக்கு, அடையாளம் தெரியல. ஆனா அவங்களுடைய உருவம், நிறம், வயசு, உயரம் இது எல்லாமே அன்பு அம்மாவோட ஒத்து போகுது. இத நான் அன்பு கிட்டயே சொல்லியிருப்பேன். ஆனா அவர் காலையில ரொம்ப பதட்டமா இருந்தாரு. இத சொன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். உடனடியா அன்பு கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சு அவரை ஜிஹெச் மார்ச்சுவரிக்கு கூட்டிட்டு வா. சார் என்ன சார் சொல்றீங்க? பேச நேரம் இல்ல ஆனந்தி, சீக்கிரமா வாங்க. என்ன ஆனந்தி, என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர் தான் போன் பண்ணாரு. ரயில்ல மோதி யாரோ ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம்.
அன்பு அம்மாவோட அடையாளத்தோட அது ஒத்த போதுன்னு சொல்றாருக்கா. உடனே அன்புவை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ, என்ன ஆனந்தி சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. அன்பு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. நான் அவர்கிட்ட போய் பேசி அவர் அங்க கூட்டிட்டு போறேன். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையேக்கா. இப்பதான் யாழினி வந்து அவ்வளவு தூரம் கூட சண்டை போட்டுட்டு போயிருக்கா. நீ என்னடி திரும்பவும் போறேங்கிற? அது சரியா வராது. வேணாம், நான் முத்து மூலமா சொல்லி அன்பு கூட்டிட்டு வர சொல்றேன். இல்லக்கா, என்னை அவங்க கொன்னாலும் சரி, அன்போட அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அது எனக்கு தெரியணும். நான் அன்பு கிட்ட போய் சொல்லணும். அது அன்போட அம்மாவா இருக்காது. அன்பு அம்மாவா இருக்க கூடாது. ஐயோ, இன்னும் என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலக்கா.